ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா போயம்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சையும் லைன் பை லைனாக ஈஸி எக்ஸாம்பிளோட வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போதே எல்லா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சையும் ஈஸியாக வந்து படித்து முடிச்சிருப்பீங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம புக் வச்சுருக்கவங்க வந்து நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 27 பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டேபிள் மாதிரி வந்து கொடுத்துருப்போம். அதில் நீங்கள் வந்து ஈஸியாக ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை ரிவைஸ் பண்ணுற மாதிரி. ஸோ பேஜ் நம்பர் 27 வந்து இருக்கும். ஸோ வந்து நம்ம எல்லா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கான மீனிங் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி. இந்த இன்ட்ரோ வந்து எல்லா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு வந்து இருக்கும் கம்ப்ளீட்டாக. ஸோ வந்து 32க்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். நம்ம அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு போயம் வைஸாக ஸோ சிலபஸாக இருக்கிற எல்லா போயமும் நம்ம வந்து லைன் பை லைனாக பார்த்தோம் அப்படின்னா அதை கொடுத்துட்டு அதுக்கான ரைமிங் வேர்டு என்ன, ரைமிங் ஸ்கீம் என்ன, என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் இருக்குது, நம்ம இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா போயமுக்கு வந்து டேபிள் மாதிரி வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து படிக்கிற மாதிரி. ஸோ வந்து இதையும் நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். முதல் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிமிலி. சிமிலி அப்படின்னா ஒன்றை வந்து கம்பேர் பண்ணுறது. அப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த லைக்கோ இல்லை வந்து ஆஸோ இந்த வார்த்தையை பயன்படுத்தி கம்பேர் பண்ணாங்க அப்படின்னா அதான் வந்து சிமிலி அப்படிங்கிறது. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த படத்தெல்லாம் வந்து கவிதை வந்து சொல்லுவாங்க. உன் கண்ணு பார்த்தோம் அப்படின்னா வந்து மீன் மாதிரியே இருக்குது, உன் கண்ணும் பன்னு மாதிரியே இருக்குது. இப்போ இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா வந்து யுவர் சீக் இஸ் லைக் அ பன்னு, அதாவது உன்னோட கண்ணம் பார்த்தோம் அப்படின்னா பன்னு மாதிரி இருக்குது. அப்போது யுவர் சீக் இஸ் லைக் அ பன்னு, லைக் அப்படிங்கிற வார்த்தை வருதா? அப்போது இந்த லைக் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம வந்து சிமிலி அப்படிமோ. ஸோ அப்போ வந்து ஒரு போயம் லைனில் நீங்கள் வந்து இந்த லைக் அப்படிங்கிற வார்த்தையோ இல்லை வந்து ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையோ இதை பார்த்துட்டிங்க அப்படின்னாலே அது வந்து சிமிலி தான். ஓகே, ஸோ சி ஃபீவர் போயமில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் அ வெட்டட் நைஃப்னு இருக்கும். அப்போ லைக்னு வந்துட்டா அப்போ சிமிலி. அதுக்கப்புறம் ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் இந்த போயமில் அண்டு சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில், லைக் வந்துட்டா அப்போ சிமிலி. ஃப்ளை அஸ் திக் அஸ் டிரைவிங் ரெயின், ஆஸ் வந்துட்டா. ஸோ அப்போ ஆஸ் வந்தாலே இதுவும் பார்த்தோம் அப்படின்னா சிமிலி தான். அப்போ லைக்கோ ஆஸோ வந்தது அப்படின்னா அது வந்து சிமிலி. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ கொஞ்சம் காமெடியாக நம்ம வந்து சினிமா படத்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா ஒரு படத்தில் வந்து ஒரு சீன் வந்து உண்டு. ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பார்த்து, உன்னை பார்த்தா என்னோடய ஒய்ஃப் மாதிரியே இருக்குது, உன்னை பார்த்தா என் பொண்டாட்டி மாதிரியே இருக்குது அப்படிமா. உடனே அந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. அப்போ வந்து யூ ஆர் லைக் மை ஒய்ஃபு. ஸோ அப்போ வந்து லைக் மை ஒய்ஃபு, என்னோடய ஒய்ஃப் மாதிரி இருக்கீங்க அப்படின்னோன்னா அந்த பொண்ணும் பார்த்தோம் அப்படின்னா வந்து எங்கள் ஃபோட்டோ காமிங்க அப்படிங்கும். இல்லை எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை அப்படிமா. ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணி வந்து படிச்சுக்கோங்க. அப்போது அந்த லைக் அப்படிங்கிற வார்த்தை லைக்கோ இல்லை வந்து ஆஸோ வந்துட்டு அப்படின்னாலே சிமிலி தான். அவ்வளோதான், சிம்பிள். த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை அந்த போயமில் பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ஐஸ் ஆர் லைக் த டைமண்டு, லைக் அப்படின்னு வந்துட்டா ஓகே. அதுபோல் த ரிவர் போயமில் லைக் அ சைல்டு டு பிளே, லைக் இம்பீட்டஸ் யூத், ஜஸ்ட் லைக் அ மார்டல் பிரைம், லைக் இட்டர்னிட்டி. இந்த மாதிரியான வார்த்தை ஃபுல்லாக லைக் அப்படிங்கிற வார்த்தையோ ஆஸோ வந்தாலே அது பார்த்தோம் அப்படின்னா சிமிலி தான். ஓகே, அடுத்து பார்க்க போகிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மெட்டாஃபர். மெட்டாஃபர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்பேர் தான் பண்ணுவாங்க. ஆனால் லைக்கு இல்லை ஆஸு அந்த வார்த்தையை இல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மை பிரெயின் இஸ் ஒய்ஃபை சிக்னல் அப்படிங்க. ஸோ வந்து என்னோடய பிரெயின் பார்த்தோம் அப்படின்னா ஒய்ஃபை சிக்னல். இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து லைக்கோ ஆஸோ நான் வந்து பயன்படுத்தலை. இப்போ வந்து என்னோடய பிரெயின் ஒய்ஃபை சிக்னல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செகண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும், அடுத்த செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா காணாமே போயிடும். ஸோ அப்போ வந்து நம்ம மூடு அப்படி தானே இருக்கும். நம்ம மூடு பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு ஸ்ட்ராங் ஆகும், டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வீக் ஆகும். அப்போது மை பிரெயின் இஸ் ஒய்ஃபை சிக்னல். அப்போ நான் வந்து என்னோடய பிரெயினை பார்த்தோம் அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக இருக்குது வீக்காக இருக்குது அப்படிங்கிறத நான் ஒய்ஃபை சிக்னலோட கம்பேர் பண்ணேன். ஆனால் நான் இங்கே வந்து லைக்கோ ஆஸோ வந்து யூஸ் பண்ணல, ஜஸ்ட்டு மை பிரெயின் இஸ் அ ஒய்ஃபை சிக்னல், அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி தான் லைஃப் அப்படிங்கிற போயம் வந்து இருக்குது. அதில் வந்து ஒரு லைன் பார்த்தோம் அப்படின்னா த ஜேர்னி வில் பி ஜாய். ஸோ அந்த போயமில் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையை பற்றி தான் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த லைனில் த ஜேர்னி வில் பி ஜாய், இந்த பயணம் வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படிங்காங்க. பயணம்னா என்னது? இங்கே வந்து லைஃப்பை தான் அவங்க வந்து இன்டைரக்டாக பயணமாக ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒன்றை இன்னோட பார்த்தோம் அப்படின்னா கம்பேர் பண்ணியிருக்காங்களா? அப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா மெட்டாஃபர். ஸோ லைக்கும் ஆஸ் வந்து இருக்காது. இங்கே வந்து இதே இடத்துல பார்த்தோம் அப்படின்னா த லைஃப் இஸ் லைக் எ ஜேர்னி,
இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து அந்த லைக்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து சிம்லியாக வந்து ஆயிரும். ஓகே, இப்போ இன்னொரு லைன் பார்த்தோம் அப்படின்னா நியூ ஃப்ரெண்ட்ஷிப் ஹை அட்வென்ச்சர் அண்ட் அ க்ரௌனு. ஸோ இங்கே வந்து க்ரௌன் அப்படின்னு எதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒருத்தவங்களோட ஃபேமு, ஸோ ஒருத்தவங்களோட புகழ், அவங்க கிடைக்கக்கூடிய ரிவார்டு, ப்ரைஸு, இதை தான் பார்த்தோம் அப்படின்னா க்ரௌன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா எல்லா போயமும் இப்போ புது சிலபஸ் இருக்கக்கூடிய எல்லா போயமும் நம்ம வந்து லைன் பை லைனாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த போயம் வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் அப்போ வந்து இன்னும் பார்த்தோம்னா ஸ்ட்ராங்காக வந்து ஆயிடலாம். ஓகே, ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே வந்து ரோடு அப்படிங்கிறது வாழ்க்கை தான், ஸோ வந்து லைஃப் தான். ஸோ வந்து லைஃபோட கடைசி கட்டம் அதான் ரோடு லாஸ்ட் டேர்ன். ஸோ இங்கே வந்து ரோடை லைஃபோட பார்த்தோம் அப்படின்னா கம்பேர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிள். இன்னொரு லைன், இந்த டிம் பாஸ்ட் நார் ஹோல்டிங். இங்கே வந்து டிம் பாஸ்ட்டு, ஸோ வந்து ஒரு டிம்மான மங்களான அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து வாழ்க்கையில் உள்ள ஒரு அன்பிளசண்ட், ஒரு சோகமான மோசமான எக்ஸ்பீரியன்ஸு, அதை வந்து இன்டைரக்டாக டிம் பாஸ்ட் அப்படிங்காங்க. அப்போ நமக்கு வாசமே வந்து புரியுதா? அப்போ டிம் பாஸ்ட் அப்படின்னா ஏதோ சோகமான விஷயம், ஸோ வந்து கொஞ்சம் கேட்க கஷ்டமாக உள்ள விஷயம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அடுத்து ஷீ இஸ் அ லயனஸ். ஸோ வந்து இப்போ லயனஸ், இப்போ லயன் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஆண் சிங்கம் அப்படிமோ, இதே நம்ம வந்து பெண் சிங்கத்தை பார்த்தோம் அப்படின்னா வந்து லயனஸ் அப்படிம்பாங்க, அப்படி தானே? ஓகே, அப்போ இங்கே வந்து ஒரு பெண்ணை, ஒரு உமனை பார்த்தோம் அப்படின்னா வந்து சிங்கத்தோடு கம்பேர் பண்ணியிருக்காங்களா? ஷீ இஸ் அ லயனஸ். ஒரு பெண்ணை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சிங்கத்தோடு கம்பேர் பண்ணியிருக்காங்க, ஆனால் லைக்கோ ஆஸோ வந்து இல்லை. அப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து மெட்டாஃபர் அப்படிங்கிறது. ஓகே, த ஏஜ் ஆஃப் சிவல்ரி. இந்த போயமில் பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் த ஏஜ் ஆஃப் சிவல்ரி. ஸோ இந்த ஏஜ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து கடந்த கால வரலாறு, பாஸ்ட்டு, அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக ஏஜ் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஏஜ் அப்படின்னா அது கடந்த காலம், வரலாறு, ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இன்னொரு லைன், லெகசி ஆஃப் டேல்ஸு. ஸோ டேல் அப்படின்னா கதை. ஓகே, இப்போ வந்து லெகசி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, சொத்து, ஒரு பாரம்பரியமாக இருக்கிறது, இதான் பார்த்தோம்னா லெகசி அப்படிம்பாங்க. ஸோ இந்த லைனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த கதைகள், அந்த டேல்ஸ், அந்த கதைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பெரிய சொத்து, ஒரு ட்ரெஷரி அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கம்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து வாண்டரிங் சிங்கர்ஸ். அந்த போயம் லைனில் பார்த்தோம் அப்படின்னா ஆல் மென் ஆர் அவர் கிண்டர், த வேர்ல்டு இஸ் அவர் ஹோம். ஸோ அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா த வேர்ல்டு இஸ் அவர் ஹோம், ஆல் மென் ஆர் அவர் கிண்டர்டு. ஸோ அப்போ வந்து எல்லா மென்னும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து சகோதரர் மாதிரி, இந்த உலகமே பார்த்தோம்னா நம்மளோட வீடு அப்படின்னா அப்போ எல்லாருமே நம்மளோட சகோதரம் மாதிரி. அப்போ நம்ம எல்லோரும் பார்த்தோம் அப்படின்னா சகோதரத்துவத்தோட ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதே மாதிரி த ஹவுஸ் ஆன் த இஎல்எம் ஸ்ட்ரீட். இதில் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ வெரி மிஸ்டீரியஸ் பிளேஸ் அப்படிம்பாங்க. ஹவுஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிஸ்ட்ரியான பிளேஸோடு வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எ பாய்சன் ட்ரீ. அதில் பார்த்தோம் அப்படின்னா டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட்டு. ஸோ வந்து டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட்டு. ஸோ வந்து ஆப்பிளை பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெறுப்போட, ஒரு கிரட்ஜோட பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஆன் கில்லிங் ஏ ட்ரீ. அந்த போயமில் பார்த்தோம் அப்படின்னா மரத்தை பற்றி வந்து பேசியிருப்பாங்க. ஓகே, அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லெப்ரஸ் ஹைடு. ஸோ லெப்ரஸ் அப்படின்னா லெப்ரசி, தொழுநோய். ஸோ தொழுநோய் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின்னில் ஒரு வியாதி வரும், அந்த தோல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஹார்டாக வந்து ஆயிரும். ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா மரப்பட்டையோடு வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து லெப்ரஸ் ஹைடு அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லெப்ரஸ் ஹைடு. ஸோ வந்து அந்த லெப்ரஸியை அந்த மரப்பட்டையோட, ட்ரீ பார்க்கோட பார்த்தோம் அப்படின்னா கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு லைனு ஆன் த ஆங்கரிங் எர்த்து. ஸோ வந்து ஆங்கர், இந்த கப்பல் நிப்பாட்டுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து கரையோரத்தில் ஆங்கர் வந்து போடுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து மரத்தோட ரூட்டை பார்த்தோம் அப்படின்னா கம்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளைல ஸ்பைடர் டேன் வெண்ட் இன் டு ஹிஸ் டென்னு. ஸோ இப்போ நம்ம டென் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சிங்கத்தோட குகை தான் நம்ம வந்து டென் அப்படிமோ. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைடர் அண்ட் ஃப்ளை, அந்த போயத்தில் அந்த ஸ்பைடரோட வெப்பை பார்த்தோம் அப்படின்னா அதோட வெப்பு, அந்த வலையை பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த லயன் டென்னோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ். இந்த போயமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைனு, தேர் யூ ஃபைண்ட் த கிளாடஸ்ட் பிளே கிரவுண்டு. ஸோ அந்த கிளாடஸ்ட் பிளே கிரவுண்டை எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து வீடு தான், ஹோமை தான். ஓகே, அடுத்து வந்து ஸ்பெஷல் ஹீரோ போயமில் தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ வந்து ஃபாதர் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ
அப்படிங்கிற மாதிரி ஃபாதரை அந்த ஸ்பெஷல் ஹீரோவோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டீம் ஒர்க்கு அந்த போயமில் பார்த்தோம் அப்படின்னா அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் அ ஸ்டார். ஸோ வந்து அச்சீவ் பண்ணுவாங்க, சாதிச்சவங்கள ஸ்டாரோட பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஃபார் தெர் இஸ் நோ லோன் ஹேண்ட் இன் த கேம் வி பிளே. ஸோ வந்து இங்கே கோலை தான் பார்த்தோம் அப்படின்னா கேம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபார் த பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் த பேட்டில் இஸ் ஓனு. ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த பேட்டில் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா வந்து வாழ்க்கை தான். ஸோ அந்த லைஃப்பை தான் பார்த்தோம் அப்படின்னா பேட்டிலோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது யுவர் ஸ்பேஸ் அப்படிங்கிற போயமில் பார்த்தோம் அப்படின்னா சேண்ட் ஆஃப் லைஃப் ஆர் நியர்லி ரன். ஸோ சேண்ட் ஆஃப் லைஃபு வாழ்க்கையோட ஒரு சின்ன பயணம். ஸோ லைஃபே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஷார்ட் பீரியட் தான், ஒரு சின்ன ரேஸ் தான் அப்படிங்கிற வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நெவர் ட்ரஸ்ட் அ மிரர். ஸோ இந்த போயமில் பார்த்தோம் அப்படின்னா இட் ஒன்லி ஷோஸ் யூ வாட் ஸ்கின் டீப்பு. ஸோ ஸ்கின் டீப் அப்படின்னா மேலோட்டமாக. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆளை பார்க்கிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் அவர்கிட்ட வந்து பழகாமல் நீங்கள் அவரை பார்க்குறது மூலமாக அவர் நல்லவரா கெட்டவரா எப்படிப்பட்டவர் எதுவுமே தெரியாது, அப்படி தானே? ஸோ வந்து அதை வச்சு தான் பார்த்தோம்னா அந்த போயம் வந்து இருக்கும். அப்போ இங்கே வந்து ஸ்கின் டீப் அப்படிங்கிறது மேலோட்டமாக பார்க்குறது. ஸோ மேலோட்டமாக பார்க்குறது தான் ஸ்கின் டீப் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம் அப்படின்னா வந்து பெர்சானிஃபிகேஷன். ஸோ பெர்சானிஃபிகேஷன் அப்படின்னா இப்போ வந்து மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில குணம் நம்ம வந்து இதை வந்து நான் லிவிங் திங்ஸ், நான் ஹியூமன், இதுக்கு வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து பெர்சானிஃபிகேஷன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா காலையில் எங்கேயோ போகிறது, நீங்கள் வந்து பைக் வந்து அடிக்கிங்க, பைக் வந்து ஸ்டார்ட் ஆகலை, நீங்கள் டக்குன்னு வந்து அந்த பைக்கை பார்த்து இவன் இப்படி தான் நேரம் கட்ட நேரத்தில் மண்டையை கீறுவான், இல்லை வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் கடுப்பை கிளப்பிக்கிட்டு இருப்பான். ஸோ வந்து இப்போ பைக் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நான் லிவிங் திங்ஸு, ஒரு நான் ஹியூமன், அப்படி தானே? ஓகே, நீங்கள் வந்து அதை வந்து மனுஷனை பார்த்து பேசுகிற மாதிரி இது வந்து மண்டையை கீறும், கடுப்பை கிளப்பிக்கிட்டு இருக்கும், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மனுஷனுக்கு சொல்லக்கூடிய குணத்தை ஒரு நான் ஹியூமன் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறீங்க, அப்படி தானே? அப்போ இதான் வந்து பெர்சானிஃபிகேஷன் அப்படிங்கிறது. அவ்வளோதான், சிம்பிள். த சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸ் இந்த போயமில் பார்த்தோம் அப்படின்னா we are not built to comprehend a lie. ஸோ வந்து மிஷின் பார்த்தோம் அப்படின்னா பொய் சொல்லாது, அப்படி தானே? ஸோ வந்து ஆக்சுவலாக மிஷின் அப்படியே பொய் சொல்லாது. நம்ம வந்து என்ன கோடு கொடுக்கும், எப்படி டிசைன் பண்ணுறோமோ அது வந்து அப்படியே தான் வந்து பண்ணும். ஸோ இந்த பொய் சொல்கிறது இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மனுஷங்களோட பண்பு. இதை வந்து மிஷினுக்கு வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா பெர்சானிஃபிகேஷன். இப்போ இந்த வாண்டரிங் சிங்கர்ஸ் அந்த போயமில் பார்த்தோம் அப்படின்னா வேர் த வாய்ஸ் ஆஃப் த விண்ட் கால்ஸ் அவர் வாண்டரிங் ஃபீட்டு. ஸோ வந்து வாய்ஸ் ஆஃப் த விண்டு, ஸோ வந்து விண்டோட வாய்ஸ் அப்படிங்காங்க. ஸோ வந்து இப்போ விண்டு காற்றோட வாய்ஸு. ஸோ வந்து வாய்ஸ் அப்படிங்கிறது மனுஷன் தான் நம்ம சொல்லுவோம், அப்படி தானே? ஸோ மனுஷனோட வாய்ஸு, ஸோ வாய்ஸ் ஸ்வீட்டாக இருக்குது உங்கள் வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா பெர்சானிஃபிகேஷன். அடுத்து லெஷர் போயமில் பார்த்தோம் அப்படின்னா அண்டு வாட்ச் ஹெர் ஃபீட் ஹவு தே கேன் டான்ஸு. ஓகே, ஸோ வந்து ஹவு தே கேன் டான்ஸு, டான்ஸ் வந்து யார் ஆடுவா? ஸோ இந்த ஹியூமன்ஸ் அப்படி தானே, மனுஷங்க தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆடுவாங்க. ஸோ வந்து இந்த லெஷர் போயமில் வந்து நேச்சரை பற்றி தான் ஃபுல்லாக வந்து பேசியிருப்பாங்க. அந்த நேச்சர் தான் இங்கே வந்து ஹெர் அப்படிங்கிற வந்து கொடுத்துருப்பாங்க, ஹெர் ஃபீட்டு. ஸோ வந்து நேச்சர் பார்த்தோம் அப்படின்னா டான்ஸ் ஆடுது அப்படிங்காங்க. அப்போ வந்து நேச்சர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நான் ஹியூமன், அதுக்கு வந்து ஹியூமனோட ஆட்ரிபியூட்டு, ஸோ வந்து மனுஷங்களோட பண்பான டான்ஸ் ஆடுறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதான் வந்து பெர்சானிஃபிகேஷன். பெர்சனோட பண்பை ஒரு நான் ஹியூமனுக்கு, நான் பெர்சனுக்கு சொன்னாங்க அப்படின்னா அது பெர்சானிஃபிகேஷன். அவ்வளோதான். த ஹவுஸ் ஆஃப் அன் ELM ஸ்ட்ரீட்டு இந்த போயமில் பார்த்தோம் அப்படின்னா பிசைட் த ஹவுஸ் சிட்ஸ் எ ட்ரீ. ஸோ வந்து அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் உட்காந்துருக்கு அப்படிங்காங்க. நம்ம வந்து பொதுவாக வந்து அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அவன் உட்காந்துருக்கான், என் ஃப்ரெண்டு உட்காந்துருக்கான், அவனை பார்க்க போகிறேன், இல்லை வந்து யாரோ ஒருத்தன் உட்காந்துருக்கான், அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மனுஷனை தான் வந்து அவன் உட்காந்துருக்கான் அப்படிமோ. இங்கே வந்து மரத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்து பெர்சானிஃபிகேஷன். இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை நீங்கள் வந்து புதுசாக படிக்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு லைனுக்கு வந்து ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து யோசிப்பீங்க, ஆனால் வந்து அதுக்கு இன்னொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வரலாம். ஒரே லைனுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சோ 2க்கு மேலே 3, 4, 5, 10 எத்தனை கூட பார்த்தோம் அப்படின்னா வந்து வரலாம். அப்போ எக்ஸாமில் கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் அதை பேஸ் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆப்டான ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வர மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங். ஓகே, மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் க்யூர். ஓகே,
ஸோ வந்து ஹார்ஸ் திங்க் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ யோசிக்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து மனுஷனோட பண்பு அப்படி தானே, இது வந்து ஒரு ஹார்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பாய்சன்ட்ரி, அதில் வந்து அண்ட் ஐ வாட்டட் இட் இன் ஃபியர்ஸ். ஸோ வந்து நான் வந்து அதுக்கு ஃபியர்ஸால் பயத்தால் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி ஊற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஃபியர் அப்படிங்கலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஹியூமனோட பண்பு. ஓகே, அடுத்து ஆன் கில்லிங் எ ட்ரீ, அதில் ப்ளீடிங் பார்க் வில் ஹீலு. இப்போ வந்து ஒரு மரத்தை வெட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா மரத்துலேருந்து ஒரு பால் வரும் அப்படி தானே. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த முருங்கை மரத்தில் வந்து வெட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம் மாதிரி வந்து வரும். ஓகே, ஸோ வந்து இந்த போயம் லைனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன் கில்லிங் எ ட்ரீல த ப்ளீடிங் பார்க் வில் ஹீலு. ஸோ வந்து மரத்தை வெட்டும் போது அதில் வந்து வரக்கூடிய அந்த லிக்யூடு பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து குணப்படுத்தும், ஹீல் பண்ணும் அப்படிங்காங்க. நம்ம பொதுவாக அந்த ப்ளீடிங் அப்படிங்கிற வார்த்தையை மனுஷங்களுக்கு வந்து அடிபடுது, ரத்தம் வருது, நம்ம வந்து அப்போ தான் வந்து ப்ளீடிங் அப்படிம்போம். ஸோ அதை வந்து இங்கே ஒரு மரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ளீடிங் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா பெர்சானிஃபிகேஷன். அடுத்து த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. ஸோ இந்த போயம் லைனில் பார்த்தோம் அப்படின்னா வில் யூ வாக் இன் டு மை பார்லர் செட் ஸ்பைடர் டு த ஃப்ளை. ஸோ ஸ்பைடர் வந்து ஃப்ளைட்டு சொல்லுது என் கூட வந்து நடந்து வாரியா அப்படிங்க. ஸோ அப்போ வந்து ஹியூமன்ஸ் தான் பார்த்தோம்னா நம்ம வந்து நடந்து வாரியா அப்படிமா அப்படி தானே. அப்போ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து பெர்சானிஃபிகேஷன். அதுக்கப்புறம் வந்து யுவர் ஸ்பேஸ், அந்த போயமில் பார்த்தோம் அப்படின்னா லவ் டோத் விஸ்பர் ஸ்லோ ஜென்லி ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்சென்ட் ஃப்ளோ அஃபெக்ஷன் வாய்ஸ் இஸ் கைண்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ இந்த டேம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து பெர்சானிஃபிகேஷன். ஸோ வந்து பெர்சன் யூஸ் பண்ணக்கூடியது ஒரு நான் ஹியூமனுக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸு. ஓகே, இப்போ நமக்கு வந்து ரைமிங் வேர்ட்னால் தெரியும், ஒரே மாதிரி வந்து இருக்கும். டேஷு ஃப்ளாஷு, திங்கு ஸ்ப்ரிங்கு, ஹோப்பு ரோப்பு, ரைமிங்காக இருக்கா? ஓகே, அப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸு. இப்போ வந்து ஒரு போயம் இருக்குது அப்படின்னா அந்த போயமில் கடைசி வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா வந்து ரைமிங்காக முடிய மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த காமட் அப்படிங்கிற போயமில் ஸோ வந்து கடைசி வார்த்தை மட்டும் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து முதல்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தேவையில்லை, கடைசி வார்த்தை மட்டும் தான் வந்து தேவை. இப்போ டேஷு ஃப்ளாஷு இந்த ரெண்டும் ஒரே மாதிரி ரைமிங்காக இருக்கா? அப்போ அந்த ரெண்டுக்குமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏன்னு வந்து போடணும். அடுத்து திங் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா புதுசாக ரைமிங் வேர்டு வந்து வந்துட்டு, அப்போ இங்கே பி, திங்கும் ஸ்ப்ரிங்கும் சேமாக இருக்குது, அப்போ பிபி. அடுத்து ஹோப்புக்கு புதுசாக ஒரு வேர்டு வந்துட்டு, ஆல்ரெடி இல்லாத ஒரு புது ரைமிங் வேர்டு வந்திருக்கு ஹோப்பு, அப்போ சி. அடுத்து ரோப்பு, அப்போ அதுவும் சி தான். அடுத்து மேனு பிளானு டிடி. ஸோ இப்போ வந்து இது வந்து ரைமிங் வேர்டு, நம்ம அதை பேஸ் பண்ணி ரைமிங் ஸ்கீம் வந்து போட்டோம். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஏஏ பிபி சிசி டிடி, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ வந்து அடுத்து யுவர் ஸ்பேஸ் அப்படிங்கிற போயமில் பாருங்கள். ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஒரு 4 லைன் வந்து கொடுத்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபேரு, ரெண்டாவது ஃபியரு. ஸோ இந்த ஃபேரும் ஃபியரும் ரைமிங் வந்து கிடையாது அப்படி தானே. ஸோ நம்ம வந்து ஃபேருக்கு ஏ வந்து போட்டோம். அடுத்து ஃபியர் வந்திருக்கு. ஸோ ஃபியர் வந்து ஒரு புது ரைமிங் வேர்டு, அதாவது ஒரு புது வேர்டு. ஓகே, அப்போ நம்ம அங்கே பி வந்து போட்டுக்கலாம். இப்போ அகைன் நமக்கு வந்து மேர்னு வருது. ஸோ அந்த மேர் அப்படிங்கிறது என்னது, நம்ம ஆல்ரெடி ஃபேருக்கு வந்து என்ன வார்த்தை சொன்னோமோ அதே ரைமிங் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த மேருக்கு ஃபேரு மேர் தான் பார்த்தோம் அப்படின்னா ரைமிங்காக வந்து வருது. அப்போ நம்ம அந்த ஏவை தூக்கி இங்கே வந்து போடணும். அப்போ ஃபேரு மேரு. இப்போ அடுத்து நம்ம வந்து ஃபியர் போட்டோம், இங்கே வந்து நியர் இருக்குது. ஸோ ஃபியரும் நியரும் பார்த்தோம் அப்படின்னா ரைமிங்காக இருக்குது. அப்போ அந்த ஃபியருக்கு நம்ம வந்து என்ன பி போட்டோமோ அதே பி தான் பார்த்தோம்னா நம்ம வந்து இங்கேயும் வந்து போடணும், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நானாக வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டுக்காக இன்னொரு வார்த்தை வந்து சொல்கிறேன். ஸோ அந்த போயமில் அதுக்கு அடுத்த லைனில் பார்த்தோம்னா அந்த வார்த்தை வந்து இல்லை, நானாகவும் சொல்கிறேன். இப்போ சப்போஸ் இங்கே வந்து உங்களுக்கு டேர்னு இருக்குது, டிஏஆர், டேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து இருக்குது. அப்போ வந்து என்ன போடணும், ஃபேரு மேரு, அதே ரைமிங் வார்த்தை தான் டேரு அப்படி தானே. அப்போ இதுக்கும் நீங்கள் அதே ஏ தான் வந்து போடணும், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ இந்த 4 லைனுக்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அதாவது ரைமிங் ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா ஏபிஏபி, ஏபிஏபி, அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது ஆக்சிமோரான். இந்த ஆக்சிமோரானில் தான் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா தப்பு பண்ணுவாங்க, ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஆக்சிமோரான் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆப்போசிட் வேர்டு வந்து ஒரு லைனில் வந்து இருக்கணும். அந்த ஆப்போசிட் வேர்டு எப்படி இருக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கணும். இப்போ இதில் பாருங்கள், ஷி அக்செப்டட் இட் அஸ் அ கைண்டு குரியாலிட்டி. ஸோ கைண்டும் குரியாலிட்டியும், ஸோ வந்து கைண்டு அப்படின்னா கனிவாக இருக்குது, குரியாலிட்டி அப்படின்னா கொஞ்சம் கொடூரமாக வந்து இருக்குது. ரெண்டுமே ஆப்போசிட் வார்த்தை அப்படி தானே. இந்த ஆப்போசிட் வார்த்தை பக்கத்தில் வந்து இருக்குது, அப்போ மட்டும்தான் இது வந்து ஆக்சிமோரான். இப்போ இதே இது இங்கே பார்த்தோம் அப்படின்னா கைண்டுக்கு அப்புறம், ஸோ வந்து கைண்டு ஆல்வேஸ் குரூயல்ட்டி இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இந்த லைனில் கைண்டும் இருக்குது குரூயல்ட்டியும் இருக்குது, ஆனால்
பக்கத்து பக்கத்தில் வந்து இல்லை, ஒட்டி ஒட்டி இல்லை, இடையில ஆல்வேஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இருக்குது. அப்போ இது வந்து ஆக்சிமோரான் கிடையாது. எது ஆக்சிமோரான் அப்படின்னா நமக்கு வந்து ஆப்போசிட் வேர்டு பக்கத்து பக்கத்தில் இருக்கணும். லிவிங் டெத் ஆஃப் ஹிஸ் பீரியடு, லிவிங்கு டெத்து, ஸோ வந்து வாழ்கிறது சாகுறது, ஸோ ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் வேர்டு பக்கத்து பக்கத்தில் இருக்கா. அப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிமோரான். அடுத்து இந்த பிளே வாஸ் ட்ராஜிக் காமெடி. ஸோ வந்து ட்ராஜிக் அப்படின்னா சோகம், ட்ராஜடி, காமெடி அப்படின்னா வந்து ஒரு சந்தோஷமானது, காமெடி. ஸோ ரெண்டு பக்கத்து பக்கத்தில் இருக்கா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தே ஹேட் அ லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப்பு. ஸோ லவ் ஹேட்டு ஆப்போசிட் பக்கத்தில் இருக்கா. அடுத்து இட் வாஸ் சீரியஸ்லி ஃபன்னி. ஸோ சீரியஸு ஃபன்னி ஆப்போசிட்டாக இருக்கா, அவ்வளோதான். அலோன் டுகெதர். ஸோ வந்து அலோன் அப்படின்னா தனியாக இருக்குது, டுகெதர் அப்படின்னா ஒன்றா இருக்குது. ஸோ அப்போ ஆப்போசிட் வேர்டு பக்கத்து பக்கத்தில் சைட் பை சைடாக இருந்தால் தான் அது வந்து ஆக்சிமோரான். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் காப்பி. ஸோ ஒரிஜினலு காப்பி அடிக்கிறது. ஸோ வந்து ரெண்டு ஆப்போசிட்டு. ஓப்பன் சீக்ரெட்டு. ஸோ வந்து ஓப்பனாக இருக்குது அப்படின்னா வெளிப்படையாக இருக்குது, சீக்ரெட் அப்படின்னா ரகசியம், ஆக்சிமோரான். அடுத்து பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து பேரடாக்ஸ். பேரடாக்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைனில் வந்து இருக்கும். இப்போ லெஸ் இஸ் மோரு. இப்போ நீங்கள் பார்த்த உடனே லெஸ் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்குது, அதுக்கான ஆப்போசிட் வார்த்தை மோரும் இருக்குது. அப்போ இது வந்து ஆக்சிமோரான் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா தப்பு அப்படின்னு போட்டுருவாங்க. எப்படி இருக்கணும், ஒட்டி ஒட்டி இருக்கணும், இடையில பார்த்தோம் அப்படின்னா எந்த வார்த்தையும் வந்து இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ லெஸ் இஸ் மோர், இதோட அர்த்தம் என்ன, குறைவு தான் அதிகம். அது எப்படி குறைவு தான் அதிகம், ஒரு முரண்பாடான விஷயமா இருக்கா. லெஸ் இஸ் மோர் எப்படி வந்து குறைவு பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக வந்து இருக்க முடியும். அப்போ இந்த மாதிரி முரண்பாடாக வந்துச்சு அப்படின்னா அதான் பேரடாக்ஸ் அப்படிங்கிறது, அவ்வளோதான், சிம்பிள். ஃபார் பீஸ் வி டூ வார். ஃபார் பீஸ் அமைதிக்காக நம்ம வந்து போர் பண்ணணும் அப்படிங்காங்க. அது எப்படி, போர் பண்ணால் அந்த இடம் வந்து எப்படி இருக்கும், அமைதியாக இருக்கும். அப்போ எப்படி நம்ம வந்து பீஸ்க்காக வந்து வார் வந்து பண்ண முடியும். அப்போ முரண்பாடாக வந்து இருக்குது. மை ஸ்ட்ரென்த் இஸ் மை வீக்னஸ்ஸு. என் பலம் என்ன அப்படின்னா என் பலவீனம் தான். என்ன இது சம்மந்தம் இல்லாமல் இருக்கா, என் பலம் என்னது என்னோட பலவீனம். மை ஸ்ட்ரென்த் இஸ் மை வீக்னஸ்ஸு. அப்போ முரண்பாடாக இருக்குது. அப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து பேரடாக்ஸ் அப்படிங்கிறது. த ஹவுஸ் ஆஃப் அன் ELM ஸ்ட்ரீட், அதில் ஒரு லைன் பார்த்தோம் அப்படின்னா இட் ஜஸ்ட் சிட் தேர் நெவர் கெட்டிங் ஸ்மால் அண்ட் எவர் க்ரோவிங் டாலு. ஸோ வந்து அது ஹைட்டாகவும் ஆகலை சின்னதாக ஆகலை அப்படிங்காங்க. ஸோ அப்போ முரண்பாடான ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அது இருக்குது, அப்படி தானே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்டிதிசிஸ். ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் முரண்பாடான விஷயமா இருக்கும். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு தனித்தனி ஃப்ரேஸாக வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் தனியாக சொன்னாலும் ஒரு அர்த்தம் கொடுக்கும், இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அர்த்தம் கொடுக்கும். ஆனால் நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா பேரடாக்ஸில் தனித்தனி ஃப்ரேஸாக வந்து இருக்காது, ஒரே சென்டென்ஸாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து பிரிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்காது, அப்படி தானே. ஓகே, ஆனால் இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரிக்கிற மாதிரி வந்து இருக்கும். மேன் ப்ரொப்போசஸ் காட் டிஸ்போசஸ். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிவ் மீ லிபர்ட்டி, கிவ் மீ டெத், இந்த மாதிரி ஒரு கோட்ஸ் வந்து உண்டு. ஸோ கிவ் மீ லிபர்ட்டி அப்படின்னா வந்து எனக்கு வந்து விடுதலை கொடு, இல்லை வந்து கிவ் மீ டெத்து, இல்லை வந்து எனக்கு வந்து மரணத்தை வந்து கொடு. ஸோ வந்து ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன்று விடுதலை கொடு, இல்லை வந்து மரணத்தை வந்து கொடு. ஸோ ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்போசிட்டாக வந்து இருக்கா. ஸோ வந்து இதே மாதிரி தான். ஸோ வந்து நமக்கு வந்து ரெண்டு ஃப்ரேஸாக வந்து இருக்கும். ஆன்டிதிசிஸும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு முரண்பாடான விஷயமாக தான் இருக்கும். ஆனால் வந்து நமக்கு தனித்தனியாக ரெண்டு ஃப்ரேஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து இப்போ தமிழ் நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா வாழ்க்கை ஒரு கனவு, மரணம் ஒரு நிஜம், அறிவு வளர்க்கும், அறியாமையை அழிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஸோ வந்து நமக்கு வந்து ரெண்டு விஷயமாக வந்து இருக்கும். ஸோ வந்து ரெண்டு தனித்தனி ஃப்ரேஸாக வந்து இருக்கும். நம்ம தனித்தனியாக பிரித்தோம் அப்படின்னா நமக்கு செப்பரேட்டாக ரெண்டுமே வந்து அர்த்தம் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ வந்து பேரடாக்ஸும் முரண்பாடான விஷயம் தான், ஆனால் வந்து தனித்தனி ஃப்ரேஸாக வந்து இருக்காது, மொத்தத்தில் ஒரே சென்டென்ஸாக வந்து இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அலிட்ரேஷன், அசனன்ஸ், கான்சனன்ஸ். இதுக்கு முன்னால் நமக்கு சிம்பிளாக ஒரு பேசிக் விஷயம் தான், இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ வவல்ஸ் வந்து தெரியும், AEIOU அப்படிங்கிறது. அப்போ மிச்ச எழுத்துலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கான்சனன்ட் லெட்டர் அப்படிமோ. ஸோ AEIOU இந்த 5 மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வவ்வல். மிச்சம் எல்லா எழுத்தும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கான்சனண்ட், BCDFG அது எல்லாமே. ஓகே, முதல்ல நம்ம பார்க்க போகிறது அலிட்ரேஷன். ஸோ அலிட்ரேஷன் அப்படின்னா ஒரு லைனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சில வார்த்தை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சேம் லெட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த லெட்ரு பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த கான்சனன்ட் லெட்டராக வந்து இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், வித் ஃபார்வேர்டு ஃபேஸ் அண்ட் ரிலக்ஷன்
சோல், ஃபார்வேர்டு ஃபேஸு, எஃப். ஸோ வந்து ஒரே எழுத்தில் ஸ்டார்ட் ஆகுதா, அதுமாதிரி கான்சனன்ட்டில் இருக்கா? ஓகே, இங்கே பாருங்கள், ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் பட் எ பாய். ஸோ இதில் ஸ்டில் சீக்கிங் சாட்டு மூணுமே எஸ். அதுமாதிரி பட்டு பாய் இது பார்த்தோம் அப்படின்னா பிபி. ஸோ அப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அல்ட்ரேஷன். ஸோ அல்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கான்சனன்ட் லெட்டரில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரே எழுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிப்பீட்டடாக வேறு வார்த்தை வந்து வரும். ஸோ இங்கே ஸ்டில்லு சீக்கு சாட்டு, ஃபேஸு ஃபார்வேர்டு, பட்டு பாய். இங்கே பாருங்கள் வே விண்டு. அவ்வளோதான், சிம்பிள். அப்போ அலிட்ரேஷன் வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது அசனன்ஸு. ஸோ வந்து அசனன்ஸ், இதுக்கப்புறம் நம்ம வந்து கான்சனன்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ வந்து அசனன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அசனன்ஸ்னால் வௌவல் சவுண்டு வந்து இருக்கும். ஸோ வந்து என்ன கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா அசனன்ஸு கான்சனன்ஸு ஒரே மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுத்து கான்சனன்ஸு. நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து அசனன்ஸு மொதல் எழுத்து என்ன, ஏவா? ஏ அப்படிங்கிறது என்னது, வௌவல் லெட்டர். அப்போ அசனன்ஸுக்கு வௌவல் சவுண்டு. இது வந்து கான்சனன்ட்டில் மொதல் எழுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சி. அவள் சி அப்படின்னா அந்த கான்சனன்ட் சவுண்டு. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ வந்து சி வந்து வௌவல் வந்து கிடையாது, அப்படி தானே, கான்சனன்ட் சவுண்டு. ஏ அப்படிங்கிறது வௌவல் லெட்டர் அப்படிங்கிறனால வௌவல் சவுண்டு. அவ்வளோதான். ஸோ வந்து இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வௌவல் சவுண்ட் இருந்தாலே வந்து போதும். இப்போ ஸ்பெஷல் ஹீரோவில் பாருங்கள், யூ வுட் ஹோல்டு மீ இன் யுவர் ஆர்ம். ஸோ வந்து இங்கே பாருங்கள், வுட்டு, ஹோல்டு, யுவர், இதெல்லாம் அந்த ஓ சவுண்டு இருக்கா? ஸோ நம்ம வந்து மொதல் எழுத்தாக வரணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து கிடையாது. இந்த அசனன்ஸுக்கு மொதல் எழுத்தாக வரணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இடையில அந்த எழுத்து வந்து சவுண்டு வந்தாலே போதும். வுட்டு, ஹோல்டு, யுவர், அது எல்லாத்துலேயும் அந்த ஓ அப்படிங்கிற சவுண்டு வந்து இருக்கா? அவ்வளோதான். இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அசனன்ஸ் அப்படிங்கிறது. இதே கான்சனன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கான்சனன்ட் சவுண்டு வந்து இருக்கும். ஸோ கான்சனன்ட் அப்படின்னா ஏஇ ஐஓயு இல்லாத மற்ற எழுத்து பிசிடி அது எல்லாமே. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம். ஃப்ரம்மு ஹார்மு, அந்த இம் அப்படிங்கிற சவுண்டு இருக்கா? ஸோ அப்படிங்கிற சவுண்டுன்றது கான்சனன்ட் சவுண்டு தானே, இது வந்து வௌவல் லெட்ரு கிடையாது. ஸோ மிச்சம் அந்த 21 எழுத்துல வந்து வரும், அப்படி தானே? ஓகே, அடுத்து மேமல்ஸ் ஆர் கிளாமி. மேமல்ஸ் சவுண்டு, கிளாமி சவுண்டு. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓனோமோட்டோஃபியா. ஸோ ஓனோமோட்டோஃபியா அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில சவுண்டையே அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துவோம். அதிகமாக பயன்படுத்துறது பார்த்தோம் அப்படின்னா பீப் சவுண்ட் அப்படிம்போம். ஸோ இப்போ சினிமாவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கெட்ட வார்த்தை வருது அப்படின்னா அந்த இடத்துல பீப் போடுங்க அப்படிம்பாங்க. ஸோ பீப் அப்படின்னா அந்த சவுண்டே அப்படி தான் இருக்கும். பீப் அந்த மாதிரி இருக்குமா, பீப் அப்படி இருக்குமா? அப்போது அந்த சவுண்டே வார்த்தையாக இருந்துச்சு அப்படின்னா அதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓனோமோட்டோஃபியா. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பூம். இப்போ நம்ம வந்து வெடிக்குது அப்படின்னா அது வந்து பூம் அப்படிமோ. அப்போ வெடிக்குது, அந்த சவுண்டே வார்த்தையா, பூம். அடுத்து பீப், பஸ். ஓகே, த கார் ஹார்ன் பீப்டு லவுடி. ஸோ வந்து பீப்டு லவுட்லி. ஸோ அந்த பீப் சவுண்டு காரில் பார்த்தோம் அப்படின்னா பீப் சவுண்டு லவுடாக வந்து இருந்துச்சு. அடுத்தது அனஃபோரா. ஸோ அனஃபோரா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இப்போ போயம் லைன் வரிசையாக வந்து இருக்குது. அதில் வந்து மொதல் வார்த்தை சேமாக இருக்குது அப்படின்னா அதான் நம்ம வந்து அனஃபோரா அப்படிமோ. இப்போ இந்த லைஃப் போயமில் இந்த 2 லைனில் பாருங்கள், மொதல் வார்த்தை நாட்டுன்னு ஆரம்பிக்கா, அப்போ சேமாக ஒரே வார்த்தையில் ஆரம்பிக்கா, இதுதான் அனஃபோரா. இன்னொரு எக்ஸாம்பிள், சீக்ரெட் ஆஃப் மிஷினில் வி, அதாவது 2 வார்த்தை கூட நமக்கு வந்து இருக்குது. வி வேர் 2 இருக்கணும், இல்லை 1 இருந்தால் கூட போதும். இங்கே வந்து 2 வந்து இருக்குது. ஸோ வி வேர் ஒரே மாதிரி ஆரம்பிக்கா, இதான் வந்து அனஃபோரா. இதே மாதிரி ரெஃப்ரைன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து கடைசியில் வந்து சேமாக வந்து இருக்கணும். எப்படி நமக்கு வந்து அனஃபோராவில் மொதல் வார்த்தை, ஸோ வந்து அடுத்தடுத்த லைனில் மொதல் வார்த்தை சேமாக இருக்கும், அதுமாதிரி ரெஃப்ரைனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கடைசி வார்த்தை வந்து சேமாக வந்து இருக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டேஷன். ஸோ ரிப்பீட்டேஷன் அப்படின்னா ஒரு போயம் லைனில், ஸோ வந்து சேம் லைன்லேயே அந்த வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிப்பீட் ஆகிறது. நம்ம இதுக்கு மேலே பார்த்தா அனஃபோரா, ரெஃப்ரைன்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு அடுத்தடுத்த லைனில் மொதல் வார்த்தை கடைசி வார்த்தை வந்து பார்த்தோம். ரிப்பீட்டேஷன் அப்படிங்கிறது சேம் லைன்லேயே அந்த வார்த்தை வந்து ரிப்பீட் ஆகும். இப்போ ட்ராஜிக் ஸ்டோரி இதில் வந்து ரவுண்ட் அண்ட் ரவுண்டு. ஸோ ஒரே லைனில் ரவுண்டுன்னு வருதா? அப்புறம் இங்கே பாருங்கள் கிரே ஒரே லைனில் வருதா? இந்த மாதிரி வந்து ஒரே லைனில் வார்த்தை ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா ரிப்பீட்டேஷன். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து அல்யூஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு போயம் லைனில் ஏதாவது ஒரு பழைய ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸோ இல்லை வந்து நம்ம நிறைய போயமில் பார்த்தோம் அப்படின்னா பைபிளோட ரெஃபரன்ஸ்லாம் வந்து வைப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸோ இல்லை வந்து பைபிள் ரெஃபரன்ஸோ இருந்துச்சு அப்படின்னா அதான் வந்து அல்யூஷன் அப்படிங்கிறது. இப்போ பாய்சன் ட்ரீயில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட் அண்ட் இன்டு மை கார்டன் ஸ்டோல். ஸோ அந்த ஆப்பிள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆதாம் ஏவாள். ஸோ பைபிளில் ஆதாம் ஏவாள். ஸோ வந்து அதை ரெஃபரன்ஸாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அப்போ இது வந்து அல்யூஷன். அடுத்தது அப்போஸ்ட்ரோஃபி. ஸோ அப்போஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் லிவிங் திங் கூட வந்து பேசுகிறது. இப்போ வந்து ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து கடவுள் கூட வந்து பேசுவாங்க, அப்படி தானே? ஸோ இப்போ கடவுள் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று எவிடன்ஸ் வந்து நமக்கு வந்து இல்லை, அப்படி தானே? அப்போ வந்து இப்போ கடவுள்கிட்ட பேசுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நான் லிவிங் திங்கை வந்து பேசுகிற மாதிரி தான். இல்லை ஒரு செடிக்கிட்ட பேசுகிறது, மரத்துக்கிட்ட பேசுகிறது, செவத்துக்கிட்ட பேசுகிறது, இல்லை நேச்சர்கிட்ட பேசுகிறது, கடவுள்கிட்ட பேசுகிறது, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அப்போஸ்ட்ரோஃபி. டாக் டு நான் லிவிங் திங், ஓ யூ காட், ஓ நேச்சர் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐரணி. ஸோ வந்து இப்போ ஐரணி அப்படின்னா நம்ம தமிழில் வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படிமோ. அதாவது ஒருத்தனை பற்றி நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லுவோம், அவனை வந்து அப்படி ஆப்போசிட்டாக நம்ம வந்து பேசுவோம். ஆனால் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது கேட்கும்போது வந்து புரியும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பையனுக்கு வந்து கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா பொண்ணு வீட்டிலேருந்து அந்த மாப்பிள்ளை ஊருக்கு வருவாங்க, வேலை பார்க்குற இடத்துக்கு போவாங்க, அந்த பையன் எப்படி அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. ஸோ வந்து அப்படி கேட்கும் போது வந்து அவங்க ஊரில் வந்து ஒருத்தன் வந்து கேட்காங்க. ஸோ கேட்கும் வந்து சொல்லுதான், பையன் நல்ல பையன்தான், ஆனால் 6 மணிக்கு அப்புறம் வந்து ஆட்டோ ஓடாது, காலையில் 12 மணி ஆனால் ஷார்ப்பாக கடையில் இருப்பான். ஸோ வந்து இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பையன் நல்ல பையன்தான் ஆனால் 6 மணிக்கு அப்புறம் ஆட்டோ ஓடாது அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து புரிஞ்சிடும், அப்படி தானே? ஒரு மஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி. ஸோ வந்து இன்டைரக்டாக மாற்றி சொல்கிறது. இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ இஸ் அ கிரேட் சிங்கர் ஹூ சிங் லைக் டாங்கி. அவன் வந்து பெரிய சிங்கரான், கழுத மாதிரி பாடுவானான். அப்போ என்ன அர்த்தம்? கேவலமாக பாடுவான். அதான் பார்த்தோம் அப்படின்னா ஷீ இஸ் அ கிரேட் சிங்கர். ஸோ வந்து அவள் வந்து கிரேட் சிங்கர் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு ஆனால் கழுத மாதிரி பாடுவா அப்படின்றதாங்க. அதுக்கப்புறம் திஸ் இஸ் மை இன்டெலிஜென்ட் டாட்டர் ஹூ ஃபெயில்ட் இன் 5 சப்ஜெக்ட். இது வந்து என்னோட இன்டெலிஜென்ட்டான டாட்டர், ஆனால் 5 சப்ஜெக்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபெயில் ஆகிருக்கு அப்படிங்காங்க. ஸோ அப்போ வந்து ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஆரம்பிச்சுட்டு ஆனால் முடிக்கும் போது நமக்கு வந்து என்ன புரியணுமோ அந்த மாதிரி ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணியோடு பார்த்தோம் அப்படின்னா முடிக்காங்க. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எலிப்சிஸ். ஸோ எலிப்சிஸ் அப்படிங்க என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ அதை சொல்லும் போது அதை சொல்லி முடிக்காட்டாலுமே நமக்கு வந்து பதில் வந்து புரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். ஸோ ப்ரப்போஸ் பண்ண உடனே அந்த பொண்ணு இந்த மாதிரி வந்து ஆரம்பிக்கி, நீ வந்து ரொம்ப நல்ல பையன்தான், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் அப்படின்னா இப்போ அடுத்த அந்த பொண்ணை என்ன சொல்ல போகுது? ரிஜெக்ட் பண்ண போகுது. கேட்குற உங்களுக்கே புரிஞ்சுட்டா அதுதான். ஸோ அப்போ வந்து சிம்பிளாக ஃபுல்லாக சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் வந்து வேண்டாம். ஸோ பாதி சொன்னாலே அடுத்து என்ன பதில் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். இதே பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா நீ சரியான பொம்பளை பொறுக்கி கஞ்சா குடிக்கி என் தங்கச்சியே சைட் அடிச்சிருக்க, இருந்தாலும் அப்படின்னு சொன்னிச்சு அப்படின்னா அப்போ இருந்தாலும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து அர்த்தம், அப்படி தானே? அப்போ பாதி சொன்னாலே நமக்கு வந்து மிச்சம் தானாக புரிஞ்சிருது அப்படின்னா அதான் வந்து எலிப்சிஸ். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரெட்டாரிக்கல் கொஸ்டின். ஸோ ரெட்டாரிக்கல் கொஸ்டின் அப்படின்னா போயமில் ஒரு சில லைன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்டில் கொஸ்டின் மார்க்கோடே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். ஆனால் அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த கொஸ்டினை கேட்டோன்னே எல்லாருக்குமே அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் நாளைக்கு கிளாஸ் வந்து கட் அடிக்க போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இன்றைக்கி வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க, நாளைக்கு சார் கேட்டார் அப்படின்னா எனக்கு வந்து காய்ச்சல், உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி பொய் சொல்லிடு அப்படிங்கிங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு உடனே பார்த்தோம் அப்படின்னா என்னது பொய்யா, அது எப்படி சொல்லணும் அப்படிங்கிற வந்து கேட்கான். ஸோ அப்போ நீங்கள் வந்து டக்குன்னு அவனை பார்த்து வந்து கேட்கிங்க, உனக்கு பொய் சொல்ல தெரியாதா அப்படிங்கிற மாதிரி. அப்போது உனக்கு பொய் சொல்ல தெரியாதா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து என்ன அர்த்தம்? அவன் வாயை திறந்தாலே ஃப்ராடு தான், பொய் தான் சொல்லுவான். அப்போ வந்து அது வந்து ஊருக்கே தெரிஞ்ச உண்மை. அப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து தேவையில்லை. உனக்கு பொய் சொல்ல தெரியாதா அப்படின்னு நம்ம வந்து நக்கலாக வந்து கேட்போம். ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா ரெட்டாரிக்கல் கொஸ்டின் அப்படிங்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் வந்து சினிமா படத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா டைலாக் வந்து வரும், இப்போ இல்லைனா எப்போ, இஃப் நாட் நவ் வென். ஸோ வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, புஷ் பண்ணுற மாதிரி. இப்போ இஃப் நாட் நவ் வென், இஃப் நாட் நவ் வென். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கொஸ்டின் அப்படி தானே, இஃப் நாட் நவ் வென்னு.
இப்போ இல்லைனா எப்போ. ஸோ வந்து ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணாமல் இருக்காங்க, ஸோ வந்து படிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க, படிக்காமல் வந்து இருக்காங்க. அப்போ வந்து நம்ம அவங்கள பார்த்து வந்து கேட்கும், இஃப் நாட் நவ் வென், இப்போ இல்லைனா எப்போ அப்படின்னா அவங்க வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. இப்போ இல்லைனா எப்போ, நீ வந்து இப்போவுமே வந்து படி அப்படிங்கிற வந்து மோட்டிவேட் பண்ணுவோம் அப்படி தானே. ஸோ இந்த மாதிரி தான் கேன் ஃபிஷ் ஸ்விம்மு. ஸோ வந்து மீனுக்கு வந்து நீந்த தெரியும் அப்படி தானே. இப்போ வந்து ஒருத்தன் வந்து ஒரு விஷயம் முடியல அப்படின்னா நீ வந்து பெரிய ஆள், ஒன்றையால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் கேன் ஃபிஷ் ஸ்விம். ஸோ அது மீனுக்கு நீச்சல் அடிக்க தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நக்கலாக கேட்குற மாதிரி. கேன் பேர்ட்ஸ் ஃப்ளை, பறவைக்கு பறக்க தெரியாதா, நாய்க்கு குலைக்க முடியாதா, அந்த மாதிரி. ஸோ அவ்வளோ சிம்பிள். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தேவையில்லை. அடுத்தது ஹைப்பர் போலே. ஸோ ஹைப்பர் போல் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்கிறது. ஸோ வந்து ஒரு வீடியோ கூட வந்து வரும், இதை நீங்கள் டன் கணக்கில் சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. யாரையாவது டன் கணக்கில் சாப்பிட முடியுமா? டன் அப்படின்னா 1000 கிலோ. ஸோ வந்து நம்ம எந்த பொருளாலும் சரி உடம்புக்கே வந்து நல்லதாகவே வந்து இருக்கட்டும், ஆனால் நம்ம வந்து டன் கணக்கில் சாப்பிட முடியாது. என்னாலுமே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி, டன் கணக்கில் சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படிங்காங்க அப்படி தானே. இப்போ வந்து நமக்கு ரொம்ப பசியாக இருந்தது அப்படின்னா, நான் இருக்கிற பசிக்கு யானை கிடச்சாலும் சாப்பிட்ருவேன், யானை கிடச்சாலும் சாப்பிட்ருவேன் அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து யானை வந்து சாப்பிட முடியுமா? அவங்க வந்து அவ்வளோ பசியில் இருக்காங்க. ஸோ அதான் பார்த்தோம் அப்படின்னா யானை கிடச்சாலும் சாப்பிட்ருவேன் அப்படிங்காங்க. இப்போ வந்து ஒரு சில பேர்ட்ட ஒரு விஷயம் நம்ம வந்து எவ்வளோ சொன்னாலும் சரி அவங்க வந்து பண்ணவே மாட்டாங்க. நான் வந்து உன்ட்ட கோடி வாட்டி சொல்லிட்டேன் அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம உண்மையிலே அவங்களோட கோடி வாட்டி நம்ம வந்து சொல்லியிருப்போமா? மிஞ்சி போனால் ஒரு 10 வாட்டி, அதிகபட்சம் ஒரு 20 வாட்டி, ரொம்ப மிஞ்சி போச்சு அப்படின்னா வந்து ஒரு 50 வாட்டி நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஆனால் நம்ம வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக உனக்கு கோடி வாட்டி நம்ம வந்து அதை வந்து சொல்லிட்டோம், ஆனால் நீ வந்து அதை கேட்கவே மாட்டுக்க அப்படிமோ. ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர் போல். ஸோ இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா மேம்படுத்தி சொல்கிறது. அடுத்தது இமேஜரி. ஸோ இமேஜரி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு சில ஸ்டோரிலாம் நம்ம வந்து புக் வந்து படிப்போம். ஸோ அந்த புக்கு படிக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா அந்த இடம் வந்து எப்படி இருந்துச்சு, ஸோ ஆட்கள் வந்து எப்படி இருந்தாங்க, அந்த இடத்துல எப்படி ஸ்மெல்லு இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த நேச்சர் எப்படி இருந்துச்சு, கலர் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ வெயில் இருந்துச்சு, எவ்வளோ காற்று அடிச்சிச்சு, எவ்வளோ மழை பெஞ்சுது, அதுக்கப்புறம் மழை பெஞ்சால் மண் வாசம் அடிச்சுதா, இது எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட லெட்டரில், ஸோ வந்து அவங்க எழுத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்படி மைண்டில் வந்து அப்படி கற்பனையில் வந்து ஓட வைப்பாங்க அப்படி தானே. ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா இமேஜரி. ஸோ இமேஜரி அப்படின்னா இமேஜினேஷன். நம்ம வந்து வாசிக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வந்து கற்பனையில் கொண்டு போவாங்க. நீங்கள் வந்து கண்ணை மூடுங்க, அப்படியே ஒரு ஈவினிங் டைம் அப்படியே நம்ம வந்து போய்கிட்டே இருக்கோம், ஒரு பஜார் வந்து இருக்குது, வெயில் பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக எல்லோ கலரில் வந்து இருக்குது. ஸோ வந்து சைடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டீ கடை. ஸோ டீ கடையில் அந்த டீ ஸ்மெல் வந்து அடிக்கு. வாசலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பஜ்ஜி போண்டா வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த ஸ்மெல்லாக வந்து அடிக்கு. எப்படி இப்போ நம்ம வந்து இமேஜின் பண்ணும் போதே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்படி ஒரு ஈவினிங் டைம், வெயில் வந்து எல்லோ கலரில் இருக்குது, நம்ம அந்த பஜாரில் போய்கிட்டே இருக்கோம். ஸோ டீ கடை நம்ம சொல்லும் போதே உங்களுக்கு வந்து டீ ஸ்மெல்லு, பஜ்ஜி ஸ்மெல்லு, போண்டா ஸ்மெல் இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த இமேஜினேஷன்லேயே வருதா. ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா இமேஜரி. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், த கோல்டன் சன் டிப்டு பிலோ த பர்பிள் ஹரிசான். ஸோ வந்து கோல்டன் சன்னு, ஸோ வந்து அந்த சன் அப்படியே கோல்டன் கலரில் வந்து இருக்கான். இந்த சென்ட் ஆஃப் ஜாஸ்மின் ஃபில்டு வித் சம்மர் ஏரு. ஸோ காற்றுல அப்படியே அந்த மல்லிகையோட ஸ்மெல் அப்படி கலந்து வருது அப்படிங்காங்க. ஸோ நம்ம அதை வாசிக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா மல்லிகை ஸ்மெல் நம்ம மூக்குக்கு வந்து வரும். ஹெர் ஹேண்ட் வேர் கோல்டு அண்டு சாஃப்ட் லைக் ஜாஸ்மின். ஸோ வந்து அவளோட கை பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்படியே நல்லா வந்து ஒரு மாதிரி, ஸோ வந்து ஜில்லுனும் சாஃப்டாக வந்து இருக்கான். ஒரு சின்ன குழந்தை, ஸோ அந்த குழந்தையோட கையை நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே வந்து சாஃப்டாகவும் இருக்கும், சேம் டைம் பார்த்தோம்னா ஜில்லுன்னு இருக்கும். நீங்கள் வந்து யோசிக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா அப்படி வந்து ஃபீல் ஆகுதா. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து எதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு வாசித்து அந்த இடம், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மெல்லு, கலரு, நம்ம இதெல்லாம் இமேஜினேஷன் பண்ண முடியுதோ அதான் பார்த்தோம் அப்படின்னா இமேஜரி அப்படிங்கிறது. அடுத்து எஃபுமிசம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சில வார்த்தையை பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சங்கூச்சமாக இருக்கும், இல்லை வந்து கேட்குறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கஷ்டப்படுற மாதிரியோ ஃபீல் பண்ணுற மாதிரியோ வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை சாஃப்டான வேறு சொல்லு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறத அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்கிறத விட அவன் வந்து இயற்கை எழுதினார். ஸோ இப்போ வந்து ஹீ டைட் அப்படிங்கிறத விட ஹீ பாஸ்ட் அவே. ஓல்டு பர்சன் அப்படி சொல்கிறத விட சீனியர் சிட்டிசன். அந்த வார்த்தையை நம்ம வந்து முன்னால் டாய்லெட் அப்படிமோ, இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்ட் ரூம், வாஷ்ரூம் அப்படிங்கும். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில வார்த்தை அது வந்து நமக்கு சொல்கிறதுக்கோ இல்லை வந்து கேட்குறவங்களுக்கோ கொஞ்சம் வந்து சங்கூச்சமாக இருக்கும், இல்லை வந்து அவங்க வந்து
அந்த வார்த்தையை கேட்டால் வந்து மனசு புண்படும். அப்போ மாற்றி நம்ம வந்து வேறு மாதிரி வந்து நம்ம வந்து அந்த வார்த்தை வந்து சொல்லுவோம். அதான் பார்த்தோம் அப்படின்னா எஃபுமிசம் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சையும் சிம்பிள் எக்ஸாம்பிளோட ஈஸியாக வந்து பார்த்துட்டோம். நம்ம புக் இருக்கவங்க புக் வந்து ரீட் பண்ணுங்கள். டெஸ்ட் சீரீஸில் இருக்கவங்க நம்ம வந்து போயம்க்கான டெய்லி டாஸ்க் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ டெய்லி டாஸ்க்கில் நம்ம வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். ஸோ டெய்லி டாஸ்க்கை அதிகமாக வந்து அட்டன் பண்ணுங்கள். மொத்தம் 30 போயம் இருக்குது. நம்ம வந்து கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யாரும் நினைக்க வேண்டாம். நம்ம அந்த போயம் 9க்கான டெய்லி டாஸ்க் நம்ம வந்து இங்கிலீஷ் டெஸ்ட் சீரீஸில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் அதை அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே 30 போயமையும் நீங்கள் வந்து அடுத்த 3 மணி நேரத்தில் வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ இன்னும் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாதவங்க அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.